பாஜக அதிமுக மீண்டும் இணைய வேண்டும் என்று துக்ளக் விழாவில் அதன் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல் வித்தியாசம் பார்க்கலாம். ஆனா அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்தி விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்ல. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. வாய் அடைக்க உங்க வேலையை பாருங்க, நீங்க புரியுதுங்களா? அதனால ஒரு முடிவு கட்சியால எடுக்கப்பட்டது, கட்சியால எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் குருமூர்த்தி வாயை மூடினது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். நடிகர் சைஃப் அலி கான் மீதான தாக்குதல் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை என்று மும்பை காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. மும்பை பாந்த்ராவில் உள்ள பாதுகாப்பு மிக்க குடியிருப்பில் நடிகர் சைஃப் அலி கான், அவரது மனைவி கரீனா கபூர் ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் அந்த வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் கொள்ளையடிக்க முயன்றிருக்கிறார். அதனை சைஃப் அலி கான் தடுத்து நிறுத்திய போது மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து அந்த நபர் சைஃப் அலி கானை தாக்கியதாக தெரிகிறது. இதில் சைஃப் அலி கானுக்கு 6 இடத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கிடையில் அவர் மீது தாக்குதல் நடத்திய நபரின் புகைப்படத்தை மும்பை போலீசார் வெளியிட்டனர். அதன் அடிப்படையில் விசாரணை நடந்து வந்த நிலையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பாந்த்ரா காவல் நிலையத்தில் வைத்து அந்த நபரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் சைஃப் அலி கான் மீதான கத்திக்குத்து வழக்கில் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை என்று மும்பை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பாந்த்ரா போலீசார் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவருக்கும் சைஃப் அலி கான் கத்திக்குத்து சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சைஃப் அலி கான் அனுமதிக்கப்பட்டுள்ள லீலாவதி மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி நீரஜ் உத்தமனி கத்திக்குத்து காயத்துடன் ரத்தம் வடிந்த நிலையில் சைஃப் அலி கான் மருத்துவமனைக்கு நடந்து வந்ததாகவும், முதல் முறையாக அவரை பார்த்தபோது தனக்கு சிங்கம் நடந்து வருவது போல் உணர்ச்சி ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகவிளக்கு பூஜை ஜனவரி 19ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பம்பையில் அன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி நடை சாத்தப்பட்டது. தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜை நடந்து வருகிறது. மகரவிளக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இந்நிலையில் நடப்பாண்டிற்கான மகரவிளக்கு பூஜை வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பம்பையிலிருந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரவு 10 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 20ஆம் தேதி பந்தலராஜா குடும்பத்தினர் ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். பின்னர் மாலை 6:30 மணிக்கு பூஜை செய்யப்பட்டு நடை சாத்தப்படுகிறது. அத்துடன் நடப்பாண்டிற்கான மகர விளக்கு பூஜை வழிபாடு காலம் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே இளைஞர் கொலையை கண்டித்து நடைபெற்ற காவல் நிலைய முற்றுகை போராட்டம் 6 மணி நேரத்திற்கு பிறகு திரும்ப பெறப்பட்டுள்ளது. கடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் செல்வி தம்பதியின் 32 வயது மகன் மணிகண்டன் நெல் அறுவடை செய்யும் இயந்திர ஓட்டுநராக இருந்தார். அவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக மோதல் போக்கு இருந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஏட்டு ஸ்ரீதர் சமாதான பேச்சுவார்த்தைக்காக இருதரப்பினரையும் அருண் என்பவரின் நிலத்திற்கு வர சொல்லியிருக்கிறார். அதன்படி அங்கு வந்தபோது மணிகண்டனை கண்ட தேவேந்திரன் ஆத்திரத்தில் அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் தேவேந்திரனை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் மணிகண்டனின் சடலத்தை காவல்துறையினர் கொண்டு வந்த உறவினர்கள் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவேந்திரனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் காவல் நிலையத்தின் மீது கற்களை வீசியதால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. மேலும் பெரம்பலூர் சின்னசேலம் சாலையில் மறியல் போராட்டத்தால் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி சரக டிஐஜி வருண்குமார், பெரம்பலூர் எஸ்பி ஆதர்ஷ் ஆகியோர் தெரிவித்தனர். இதனையடுத்து 6 மணி நேர போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கர்நாடகாவில் பட்டப்பகலில் கூட்டுறவு வங்கியில் ஊழியர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி 12 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தட்சிண கன்னடா மாவட்டம் மங்களூரு அருகே இயங்கி வரும்
கோடக் விவசாய கூட்டுறவு வங்கியில் மத்திய வேளையில் முகமூடி அணிந்த 6 பேர் நுழைந்திருக்கின்றனர். அங்கிருந்த 3 பெண் ஊழியர்கள் உள்ளிட்ட 5 பேரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய கொள்ளையர்கள் வங்கியின் லாக்கர் அறையை உடைத்து சூறையாடியிருக்கின்றனர். ஏறத்தாழ 12 கோடி ரூபாய் பணம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வங்கி ஊழியர்களை பணைய கைதிகளாக வைத்து கொள்ளை கும்பல் கிரேக்லர் பாயிண்ட் காரில் தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். முன்னதாக வங்கியினுள் நுழைய முயன்ற கொள்ளை கும்பல் அங்கிருந்த பேக்கரியில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களை கன்னட மொழியில் மிரட்டி விரட்டியதாகவும் அதே நேரம் வங்கி ஊழியர்களிடம் இந்தியில் பேசியதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மங்களூருவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வு நடந்ததால் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த நேரத்தில் திருட்டு சம்பவம் அரங்கேறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கியில் சிசிடிவி கேமரா செயலிழந்திருக்கும் நிலையில் அதனை முன்னரே தெரிந்து கொண்ட கொள்ளையர்கள் திட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்கியில் பதிவான கைரேகைகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் முதல் இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கைக்கு பாராட்டுக்குரியது என்று நடிகர் அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். துபாயில் நடைபெற்ற துபாய் 24H கார் ரேஸில் 911 GT3R பிரிவில் நடிகர் அஜித்குமாரின் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியது. தொடர்ந்து அங்குள்ள ஊடகத்திற்கு பேட்டியளித்த நடிகர் அஜித்குமார் தன்னுடைய கார்பந்தய போட்டிக்கு ஆதரவளித்த ரசிகர்கள், தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் இரவு நேர கார் பந்தயத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடத்தியது வரவேற்கத்தக்கது என்றார். இந்தியாவின் முதல் இரவு நேர கார் பந்தயம் சென்னையில்தான் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் இந்தியாவின் கார்பந்தய விளையாட்டில் ஈடுபடுவோருக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சர்வதேச அளவிலான கார்பந்தயங்களில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் படத்தில் கார்த்திக் நரேன், கருண் ஆகியோர் வீரர்களுக்கு நடிகர் அஜித்குமார் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். All the support back home from people in the governance. I mean, the Sports Development Authority of Tamil Nadu, doing great for motorsports. In fact, we had the first street race in Chennai, and that too a night race. I mean, for the government, for the Chief Minister, Mr. Stalin, for Mr. Udayanidhi, making it happen. I mean, such a boost for motorsports in our country. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. வருகிற 19ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.